நீங்க நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சிம்பிளான ஒரு மில்க் ஷேக் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். அது எதை வச்சு தெரியுமா? இந்த மஞ்ச வச்சுதான் ஒரு சிம்பிளான மில்க் ஷேக் ரெசிபி செய்யலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 15 மஞ்ச் வச்சிருக்கோம். இதுல வந்து நம்ம வந்து 3 மஞ்ச் வந்து எடுத்து வச்சுக்கலாம். நம்ம வந்து மீதி இருக்கிற அந்த 12 மஞ்ச் வச்சுதான் ஃப்ரெண்ட்ஸ் மில்க் ஷேக் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதுல வந்து ஒவ்வொன்றா நம்ம பிச்சு போட்டுக்கலாம். அந்த வேஃபர் எடுத்துட்டு நம்ம ஒவ்வொன்றா போட்டுக்கலாம். மன்ச்சு சாதமா சாப்பிட இந்த மாதிரி மில்க் ஷேக் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, சூப்பரா இருக்கும். நம்ம காசையெல்லாம் பிரிச்சாச்சு. கொஞ்சம் மெல்ட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் வெயில்ல, அதனால கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தீங்கன்னா மறுக்க அந்த மேலே இருக்கிற அந்த க்ரீம் எல்லாம் ஒட்டிக்கும். நம்ம வந்து மில்க் ஷேக் செய்யும் போதும் நல்லா சூப்பராக வரும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வேஃபர்லாம் பிச்சு போட்டாச்சு. வேஃபர்லேருந்து எடுத்து மஞ்சள் இந்த மாதிரி மீதி இருக்கிற க்ரீம் வந்து நமக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா எப்படி சாப்பிடுங்க, நல்லா இருக்கும். சரி வாங்க இப்போ மில்க் ஷேக் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதை ஃபர்ஸ்ட் மிக்ஸி ஜார்ல அடிச்சு எடுத்துக்கலாம், பவுடர் பண்ணிக்கலாம். பாருங்க போட்டாச்சு. பவுடர் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது நல்லா பவுடர் ஆயிடுச்சு. இப்போ இது கூட நம்ம ஒரு டம்ளர் பால் சேர்த்துக்கலாம். காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம். அது வந்து பசும்பால் இப்போ நான் சேர்த்துருக்கேன். நீங்க பாக்கெட் பால் கூட சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம வேணும்னா கொஞ்சமா சர்க்கரை சேர்த்துக்கலாம். இல்லை இந்த இனிப்பே போதும்னா வேண்டாம், நான் கொஞ்சமா சர்க்கரை சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கூட போட்டு நல்லா மறுக்கா நல்லா அடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது கூட பால் ஊற்றி நம்ம அடிச்சிட்டோம். இப்போ மறுக்கா ஒரு ஐஸ்கிரீம் சேர்த்துக்கலாம். கூட இது கூட நம்ம ஐஸ் கட்டி சேர்த்துக்கலாம். இப்போதான் நல்லா கூலிங்கா சூப்பரா இருக்கு. இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி நல்லா குளு குளுன்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதை டம்ளர்ல மாத்தி சர்வ் பண்ணலாம். அதுக்கு மேல நம்ம டெக்கரேஷனுக்காக கொஞ்சமா ஐஸ்கிரீம் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சுவையான மஞ்ச் மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் அந்த வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. எங்க வீட்டுக்கார்ட்ட கொடுத்து இப்ப நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்க சொல்லலாம். வாங்க. என்னங்க நான் மஞ்ச்ல மில்க் ஷேக் செஞ்சிருக்கேங்க, எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்லுங்க. வெயிலுக்கு ஏத்த மாதிரி ஜில்லுன்னு இருக்கா, குளுக்குளுன்னு? வாயை தடங்க, வாயில ஒட்டி இருக்கு ஐஸ்கிரீம். எங்க வீட்டுக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டாரு. நீங்களும் அந்த மில்க் ஷேக்கை வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.